ஐயோ எவ்வளோ வந்துட்டாங்க பார்த்தியா, உண்மையில கஷ்டமாக விட பண்ணுறதுக்கு அந்த ஆதாரம் பார்த்தியா, ஆட்கள் வந்துட்டாங்க. நீங்கதான். வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த நீங்க ஆயிலடி சென்னை 3 கிராம் இருக்கிறாங்க. 3 கிராம். அக்கா இந்த இடம் இந்த ஊரா? நீங்க எந்த இடம் ஐயா? அம்மா பாஸ்கெட் வந்தீங்க வைக்கலாமா? படிங்க. உலக்க முடிஞ்சா அண்ணா என்ன வேலை நாஜரு? என்ன வேலை ஒரு இல்லை மம்படி வேலை நம்முடைய வேலை அது. நல்ல செலெக்ஷன் ஐயா உண்மையிலையா? உண்மையிலே இவங்களுக்கு போய் சேர்றது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நீ ஏரியாவை பார்த்தா அது எனக்கு இடம் தெரியும், ஊர்ல தெரியும் எனக்கு கஷ்டமா இடங்கள் இருந்தாலே. இருநூற்றி 25 நிமிஷம் முடிக்கலையே, அதுதான் சூப்பர். 25 நிமிஷம். காலையிலையும் ஜெயிச்சோட தொடர்பு நேரத்தில் காலையில் நேரத்தோட 7:30க்கெல்லாம் ஜெயிச்சிட்டு நம்ம நான் விஜய் வந்துட்டேன் எழுதி சொல்லி காலையில் அரேஞ்ச் பண்ணி ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள தான் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி பாராட்டு. எவ்வளோ ஒரு விஷயத்த வந்து சிம்பிளாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஆச்சம்மா விடலுக்கா வரீங்க, விடலுக்குள்ள வாங்க அந்த அதில் போமா இவ்வளோ தானே இல்லை, நான் தூக்குறேம்மா. அதுல இருந்து என்ன விளங்குன்னு சொன்னா அவ்வளோ கஷ்டமான இருக்காங்க, அதான் விளங்குது. இல்லை நாங்களும் செலக்ட் பண்ணா இங்கே ஆக்கள் தான் ஒரு முன்னுரிமையும் கொடுக்கணும். கண்டிப்பா ஆக்களை பார்த்தா கூட உங்களுக்கு டிவிஷனுக்குள்ள டிவிஷன் செலக்ஷன் நல்ல செலக்ஷன் நல்ல. இதுல இருந்து ஒரு வாழ்த்து வந்தது. இதுவரைக்கும் அந்த வாழ்க்கையில வந்து நிவாரணம் கொடுத்த காலத்துக்கு அப்படி ஒரு பொதிய யாரும் வந்து கொடுக்கலையாம் என்ற ஒரு வாழ்த்து சொன்னாங்க. அதுல எங்களுக்கு சந்தோஷம் உண்மையிலே. ஆனா உண்மையிலே என்ன 25 பாஷை பறந்த எதிரியாடா பையா, என்னடா விதயமா மற்ற அதிகாரிகள் செயற்படாம சொன்ன உண்மையில சந்தோஷமா இருக்கு. அதான் நான் விரும்புறது. அது இவரால் மட்டும்தான் அது சாத்தியமானது. போய் தொடங்கின காலத்துக்கு ஒருவரும் அப்படி செய்ய மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. அவர் தனிப்பட்ட கட்ஸ் தான் அந்த ஒரு அப்ப அந்த நேரம் முதல் நாத்து நாங்க நேர்த்தி கடன் செஞ்சு போறோம். நாங்க மடி பிச்சை எடுத்து இவ்வளவு தண்ணியில பிச்சை இப்படி தலையில வச்சுதான் போனாங்க. சேர்வங்க எல்லாம் பார்த்து நின்றவங்க. அடுத்த நாள் காலையில புள்ளையில எடுத்துட்டு போறோம். ரோட்டு போட்டாச்சு ஆத்த மறைச்சு ரோட்டு போட்டாச்சு. இஞ்சி கடை கட்டி விடுது பட சிரிங்க ஒரு சிரிப்பான சிரிக்கணுமா? ஒரு 170 மீட்டர் கிரவல் ரோட்டை 35,000 ரூபா செலவுக்குள்ள முடிச்சிருக்காங்க. நம்பையிலுமா உங்களால? உண்மையாவே பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அது வெளிக்கொண்டு வரப்படணும். வெளிக்கொண்டு வரப்படப்பட்டால் தான் அதுகளுக்குரிய தீர்வுகளை நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அரசாங்கத்தால செயற்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கவர்மெண்டால செய்யலாம். அதே நேரத்தில் இப்போ நாம சொல்றது மாதிரி சில செயற்பாடுகளை எங்களுக்குரிய நன்கொடையாளர்களை கொண்டு கூட நாம் அதை செய்யலாம். அதை சிலது பொதுமக்கள பங்களிப்பை கூட இதெல்லாம் செய்யலாம். நாம் இந்த ஒரு 200 மீட்டர் ரோட்டு கிட்டத்தட்ட 35,000 ரூபாவோட பொதுமக்கள பங்களிப்பு தான். போன வெள்ளத்துக்குள்ள நாங்கள் செய்தாங்க. 35,000 ரோடு போட்டீங்க. அதுக்கு பிறகு போட்டதோ 35,000 ரூபா எங்களுக்கு எவ்வளவு தூரம் பாருங்க. 100 மீட்டர் ரோட்டை வந்து கிரவல் ரோட் 170-160 மீட்டர் ரோட்டை வந்து கிரவல் ரோட்டை வந்து 35,000 ரூபாய் ஏறிப்பட்டு போட்டிருக்கீங்க. 30,000 ரூபாய் செலவழிக்கிறது. அதுக்கு எங்களோட நோக்கம் தான் சரி. என்னென்றால் மக்களுக்கான உதவி வந்து சரியான வகையில் போய் சேரணும். கோயில் இருக்குல்லோ, இங்க இருந்து இங்க வரைக்கும் வெள்ளம் பிடிச்சி வாங்க போடலாமா?
அவனா மரங்களோட நான் நினைச்சேன் உண்மையில வந்து இப்போ கனதூரம் போகிற எங்களோட ஊரில் இருந்து கனதூரம் போகிறேன் அப்போ கொடுத்துட்டு போகிறோம்னா எங்களுக்கு எப்படியும் 8 மணி 9 மணி ஆயிரம் இரவு வேணாம் நினைச்சினாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி ஆகுது. 1 மணிக்குள்ளே இந்த முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு உங்களோட நான் ஒரு யூடியூப் சேனல் இந்த ஹைச்சு கொண்டு இருக்கேன் வாய்ஸ் ஆஃப் மனுஷன் சொல்லிட்டு இதன் மூலமாக வந்து புலம்பெயர் உறவுகள் அப்படின்னு உதவியோட வந்து இதை நாங்கள் செஞ்சுருவாங்க. நாங்கள் அரசாங்கத்தோட சேர்ந்து நாங்கள் செய்கிறோம். நல்ல மில்லியாக செய்கிறது இல்லை. இது இப்போ என்னென்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஏரியாக்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியில் இல்லாட்டி ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நேரடியாக போய் செய்கிற நேரத்தில் ஒரு குறிக்கப்பட்ட பகுதிக்கு 2-3 தடவை போகிறதுக்கும் சில பகுதிகள் முற்றுமுழுதாக விடுவதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ அதை நிவர்த்தி செய்கிறதனுடைய அடிப்படையில் தான் அரசாங்க அதிபர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு டிஎஸ்மாரோட எல்லாம் கலந்து மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டு எடுத்ததன் அடிப்படையில் என்ன நிமானங்கள் போகிறோன்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு தெரியப்படுத்தி போகிற நேரத்தில் விடுபட்ட டிவிஷன்களுக்கு எல்லாம் அது போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ரோட்டெல்லாம் பள்ளமாக கிடக்காக்குள்ள மண் தெரியுறா பை கிரவல் தெரியல மண் தெரியும். இந்த கல் வந்து வெளியே வந்து கிரவலை தெரியணுக்குள்ள என்னடா போடு வெளியாது. இங்கே பாருங்க இது ரோடு. இது என்ன திரும்பி கொண்டு பறிச்சவங்களா கல் இதுல? இது ரோட்டு கல்ல உள்ளுக்குற கல். அப்ப இந்த மண்ணெண்ண ஐயா இது ஒரு வருஷமா இல்ல அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் அப்படின்ற இடத்துல என்ன இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரான் எங்களோட இடத்துலேருந்து கிட்டத்தட்ட இங்கே வாரன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 65 கிலோமீட்டர் என்ன வந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 15 30 இங்கே வந்து 50 130 கிலோமீட்டர் நாங்கள் வந்து போகணும். என்னதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயத்துக்காக. அது உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த நிவாரண பொதிகள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இப்போ 4 இடங்களில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம். முதலாவது இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்த இடம் பட்டிப்பளை பண்டாரிய வழி அப்படின்ற இடத்துல வந்து கொடுத்துருந்தோம். இப்போ 2வதாக கொடுத்துருந்தோம் வந்து வெள்ளாவளியில் வந்து கொடுத்துருந்தேன். வெள்ளாவளி கோவில் போகிறதீவு அப்படின்ற அந்த இடத்துல வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பவுனதீவில் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து களுவாஞ்சிபுடியில் வந்து கொடுத்துருந்தோம். 4 பிரதேச செயலகங்களூடாக வந்து இந்த நிவாரண பொதிகளை வந்து நாங்கள் வழங்கியிருந்தோம். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னால் நாங்கள் கொடுத்துடலாம். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பக்கத்தில் என்ன இது பார்த்திங்க சொன்னால் வந்து பயங்கர ஒரு தொங்கலுக்கு இப்போ நாங்கள் நிவாரணத்தை கொடுக்க வந்திருக்கிறோம். நாங்கள் நிவாரண பொதியை பார்த்திங்க சொன்னால் வந்து கிட்டத்தட்ட காலையில் என்ன 6:45 6:30 வந்து நாங்கள் டிராக்டரில் ஏற்றி நாங்கள் அனுப்பிட்டோமே சொன்னால் டிராக்டரில் போகிறது மெல்ல போகிறது பயங்கர தூரம் பண்ணுற அப்படியால் வந்து கண்டர் அனுப்பி இப்போ வந்து டிராக்டர் வந்து டிஎஸ் ஆஃபீஸ் முன்னுக்கு போயிட்டு எங்களுக்கு தெரியாது எங்கள் இடத்துல வந்து டிஎஸ் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல கேட்டுனாங்க கிரான் டிஎஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றக்க அவங்க சொன்னாங்க இந்த வழியில் போங்க போகிற வழி இருக்குன்னு சொல்லிட்டு அது எங்களால் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. அதுதான் டிஎஸ் ஆஃபீஸ் நினைக்கிறானே நல்ல சும்மா அதான் அறிவாருங்க பயங்கர தூரத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காது. அப்போ அதை வந்து டிஎஸ் ஆஃபீஸ் அங்கே தான் நாங்கள் போகிறோம். அதே மாதிரி வந்து 2 நாள் வந்து வீடியோ காலில் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பீங்க. என்ன பண்ணி சொன்னால் இந்த நிவாரண வேலையை எடுத்து பயங்கர உடம்பெல்லாம் டயர்டாக போயிடுதுன்னு உண்மையிலே இப்போ நாங்கள் ஒரு நார்மலாக வந்து ஒரு வீடியோ எடுக்க போகல ஒரு ஹெல்பிங் வீடியோ ஒரு குடும்பத்தை வந்து சனிக்குள்ளே அந்தளவுக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து களைச்சி போகாது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஃபுல்லாகவே என்ன இந்த அதை வந்து பல்காக வந்து பொருட்கள் ஏற்றி வந்து அதை பக் பண்ணதுலேருந்து ஒரு இடைவெளி இல்லாமல் அந்த வேலையில் நடந்து கொண்டு இருந்தது. ஒரு மனுஷன் வந்து ஒரு இடைவெளி இல்லாமல் இந்த இப்படியான வேலைகள் செய்யலாம். பாரமான வேலைகள் 7.5 கிலோ 8.5 கிலோ பாரதி யோசிச்சு பாருங்க. அதை பெக் பண்ணி அப்புறம் ஏற்றி அப்புறம் இங்கே இறக்கி ஃபுல்லாக தெரியக்கூட வந்து உண்மையில் வந்து டயர்டாக இருந்தது. யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும் பண்ணுறதுக்காக வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு இப்போ சேவைன்னு சொன்னால் சேவை நடக்கலாம் வீடியோ மூலமாக அதை காட்டலாம். இப்போ அந்த ஒரு அடிப்படையில் வந்து நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துனாங்க 2 நாளும். என்றால் சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். அடுத்த வெயிலுக்குள்ளே நாங்கள் அதிகமாக திட்டுனாங்க. ஏற்கனவே கண் பிரச்சனை வந்தவங்களுக்கு தெரியும் என்ன. அப்போ கண்ணையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். இப்போ கூட ஒளியை பார்க்கக்குள்ள வந்து என்ன வருது கொஞ்சம் கண்ணுக்கு வந்து கூச்சமாக தண்டு இருக்குது. ஒரு கண்ணாடி ஒன்று இருந்து அப்போ கண்ணை மானியன்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன செஞ்சேன்னா நெல் ஸ்டோரில் வச்சு பக்கெட்டில் வச்சுட்டேன்னு கண்ணாடியை வந்து பக்கெட்டில் வச்சுட்டு ஃபுல்லாக நடந்துருந்தது. அந்த திரிஞ்சவங்கள நான் கண்ணாடி எடுத்து பார்த்தேன் 2 துண்டா வந்துச்சு கண்ணாடி. ஐயோ சரியான கவலை. அது ஒட்டையும் இல்லை நல்ல ஒரு கூலிங் கிளாஸ் உண்டுன்னு அது வந்து ஒரு அன்னாரால் வந்து அது வந்து ஒரு அன்பளிப்பாக தந்துட்டு போனது. சரியான ஒரு மனக்கவலையாக போச்சு. அது என்னுடைய ஒரு கவனையின்மை காரணமாக தான் நுழைஞ்சிட்டேன்னு. அது பெருமதி அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு அன்பால் ஒரு ஆள் தந்துட்டு போகல அது பெருமதி. அதனால் அப்படியே பத்திரமா வச்சுருக்கு. அதை வந்து ஒட்டி எடுக்கலாம். கொஞ்சம் இரும்பு தானே அது கொஞ்சம் ஒட்டி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நாங்கள் அடுத்த மற்றொரு கண்ணாடி வாங்கி எடுக்கணும்.
கடையில் இப்போ வாங்குறது டைம் இல்லாமல் போச்சு. ஏன்னா நேரத்துக்கு வந்து அனுப்பிட்டோம். இடையில வந்து ஒரு இடத்துல வந்து லேட் ஆகுது. இப்போ டக்குன்னு வந்து நாங்கள் இப்போ கிரானில் வந்து நிற்கிறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் 250 பொதிகள் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் கிரான், அதாவது அந்த மெயினில் இருந்து அந்த பாலத்தினோடாக இந்த ரோடு உங்களுக்கு தெரியும். அதாவது புலிப்பாஞ்சல் அடுத்த வந்து குடிமலை போகிறவங்களுக்கு தெரியும். இங்கால இருக்கக்கூடிய மக்கள் உன்னைக்கும் பயங்கரமான கஷ்டப்பட்ட மக்கள். ஏன்னு சொன்னால் வந்து இதை வந்து ரிமோட் ஏரியான்னு சொல்லுவாங்கன்னு, அவ்வளோ வந்து ஒரு கஷ்டப்பட்ட மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்தாலும் வேணும் கட்டாயம். இதுக்குள்ளே வந்து பணக்காரர்கள் இருப்பாங்கட்டா அதெல்லாம் வந்து மிச்சம் குறைவு. எல்லாரும் இங்கே விவசாயம் தான். தெரியும் உங்களுக்கு, இது ஒரு பயங்கரமான இடம், யானைகள் வரக்கூடிய அடுத்த முக்கியமான இடம். புலிப்பாஞ்சகல் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான இடம் தானே, எல்லாரும் தெரியும். அது கடை ஃபேமஸான இடம் கூட. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நாங்கள் பொருள் கொடுக்க போகிறோம். நான் வந்து டிஎஸோட வந்து கழிச்சிட்டேன் நேற்றை வந்து. அடுத்த 2 நாள் லீவ் எடுத்தான காரணம் உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு எடுக்கணுன்றதுக்காக தான். அதாவது வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு விளங்காது, அதை செயற்படுத்துறவங்களுக்கு தான் விளங்கும் ஒரு டயர் அப்படி சொல்லிட்டு. சரி, ஓகே, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நாங்கள் போயிட்டு அந்த நிவாரண பொதிகளை வந்து நாங்கள் வழங்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு கனொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க 2 நாள் வீடியோவில் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே வந்து அதுக்கு நான் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, எதிர்பார்ப்பை உங்களுடைய ஏமாற்றம் தந்ததுக்கு வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. இனி என்னடா இப்போ சொன்ன மாதிரி வந்து சிவர் இருந்தால் தான் வந்து சித்திரம் வரையிலான்னு உடலில் வந்து சரியாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம். பஸ் வருது பாருங்க, பஸ் வருது. காரோட ரோட்டில் போகணும். போகுமா முன்னுக்கு பஸ் போகும் தான் பஸ் போகுது. ஈரக்குளம் பஸ்ரா பாய். கண் லைட்டாக அந்த வெயில் கொஞ்சம் கூச்சமாக தானே இருக்கு. வாங்க, எப்படி யார் பார்த்துல சைடில் வாங்க. ஓகே மக்கள், என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இந்த புலிப்பாஞ்சகள் இந்த கிரான் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையில் வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம்னே. எங்களோட எம்எல்டி ஊடாக நாங்கள் இங்கே வருவோம். இங்கே இருக்கக்கூடிய கஷ்டத்தில் வந்து உண்மைக்கு நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெயின்லேருந்து இந்த டிஎஸ் ஆஃபீஸுக்கு வரக்கூடிய இந்த ரோடை நீங்கள் பார்க்கணும். வந்தவங்களுக்கு கண்டிப்பாக விளங்கும் இந்த பாதை எப்படியான ஒரு நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இது வேலை செய்யணும் இதுதானே. ஆனால் ரோட்டு நான் வரக்குள்ளே போட்டிருந்தவங்க, நான் போன வருஷம் வரக்குள்ள இதில் போட்டிருந்த போடுங்கடா போய் இவ்வளோ பள்ளமாக போயிடுது. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குன்னு சொன்னால் வந்து உண்மையிலே வந்து ஒழுங்கான ரோட் இந்த இடத்துல போடுபடல்னா அர்த்தம். கேள்வியை கொடுத்த மில்லியாகுண்ணா போய் எவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த ரோட்டெல்லாம் பள்ளமாக கிடக்காக்குள்ள மண் தெரியுறா போய் கிரால் தெரியல மண் தெரியுது. எங்களோட எம்எல்டி மெகாலவுடன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு ஊராக வரக்குள்ளே கண்டிப்பாக இந்த கிரானுக்கு வருவோம். கிரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் வெளிக்கொண்டு வருவேனே. அது வந்து அரசாங்கத்தினுடைய அனுமதியோட அதை நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோமே. நிவாரண பொதிகள் கொடுத்து முடிஞ்சது பிறகும் எங்களுடைய பயணங்கள் தொடரும் பண்ணுறது வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி விளங்குதா, அது வந்து அனுஷன் வந்து என்ன செய்யப்படுற சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சிலவங்கள் வந்து அதை கேட்டுட்டு வர வைக்கிறாங்கன்னு வரவே சொல்கிறாங்க. அனுஷன் தம்பி நல்ல ஒரு முயற்சி தம்பி, ஆனால் வந்து உங்கள் உடலையும் பார்த்துக்கொள்ளுங்க, என்ன பாதுகாப்போட செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக செய்வோம். இதெல்லாம் பாருங்க, அப்படி பள்ளமாக கிடக்காது. இந்த கல்லு கடக்கணுக்குள்ள யோசிச்சு பாடுறா. இந்த கல்லு வந்து வெளியே வந்து கிரோலா தெரியணுக்குள்ள என்னடா போட வெளியாது என்ன விளங்கல் எனக்கு என்னண்டு. ஏன் இந்த கல்லு இப்படி தெரியுது? இது வந்து என்னன்னு சொல்ல சும்மா வறுமையா போட்டு பொய்வேலை பொய்வேலை அந்த உள்ளுக்குள்ளமா அங்க கண்துடைப்பு தான் இது. ஆனால் இவ்வளோ பெரிய ரோட்டை போட செக் பண்ணி தான் இருப்பாங்க. சரி, நம்ம ஒன்றும் தெரியாமல் நம்ம கதைக்க கூடாது. அது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கடை நமக்கு தெரியும். என்ன எம்எல்டி என்ற பயணத்தினோட நாங்கள் வருவோம் இந்த இடத்துக்கெல்லாம். சேவையாக இருக்கணும். மக்கள் சேவை, மக்களுக்காக இருக்கிற நாங்கள் என்ன மக்களுடைய நலங்கருதி செய்யப்படுற நாங்கள் உண்மையில் வந்து மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்ற அடிப்படையில் நாங்கள் இங்கே வருவோம். வந்து இந்த பிரச்சனைலாம் வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. என்ன இஞ்சி பாருங்க, ரோடு இஞ்சி சைட்டை பாருங்க. இது ரோட்டில் இந்த கல் தாண்டாது, இல்லை சும்மா கல் பிடிச்சாங்களா? ரோட்டு கல் தானே இது. அவருக்கா பாப்பா நான் அக்கா அது ரோட்டு கல்லாக்கா இல்லை சும்மா போட்டோ கல்லா? அது விளையாடல ரோட்டு தானே, ரோட்டு கல் தானே அது. இங்கே பாருங்க, இது ரோடு. இது என்ன
திருப்பி கொண்டு பறிச்சவங்களா இல்லை இதில் ஆ இது ரோட் இருக்கல்ல உள்ளுக்கு இருந்தா இல்லை அப்போ இந்த மண்ணெண்ண ஐயா இது இஞ்சி ஒரு வருஷமா இல்லைண்ணே ஆ இங்க பாருங்க ரோட்டு ஒரு வருஷத்துல மாவா போகுது பதில ஆ அதாவது எப்படி கிடக்கு அப்படின்னு சொன்னால் இது சும்மா அந்த கான்கிரீட்டை கொட்டு வந்தானே முக்காஞ்சு கல்ல கொட்டுமே கிடக்கு மேலுக்கு மட்டும் தான் போலீஸ் உள்ளுக்கு ஒட்டும் இல்லை ஒரு வருஷமா இல்லையா ரோட் போட்டு பாத்தியா அப்ப என்ன ரோட்ரா அப்ப இதுக்கு யாரு பொறுப்பு என்ன நடந்ததுக்கு வேலை இதா அடி இல்லை இது வைத்தியசாலைடா அந்த இருக்குனே ரோட்ற நிலைமையை பாத்தியா கடவுளே குரலை பற்றி இப்போ இது செய்யலாம் மிஷின் கிடக்குந்தா ஆக்கலையா இதான் கிராம இது போடா ஓகே ஓகே இங்கே ஓ ஐயோ எவ்வளோ வந்துட்டாங்க பார்த்தியா உண்மையில கஷ்டமாக இடம் பண்ணுறது தான்டா ஆதாரம் பார்த்தியா ஆக்கள் வந்துட்டாங்க ஆக்கள் வந்துட்டாங்க டீசர் போடும் வணக்கம் சார் நான் வந்துட்டேன் இந்த இடத்துல ஆக்கள்லாம் வந்திருக்காங்க இடத்துல நிற்க இடத்த வாரீங்களா ஓ அங்கே வைத்து வந்துட்டேன் நான் இப்போ தொடங்கினேன் இடத்த வாங்கலேன் சார் இடத்த ரோட்டில் அன்றைக்கி வாங்கலேன் இடத்துல நிற்க வாங்க அப்படியே ஒன்றா இருக்கேன் அதான் சரி வரலாம் வேச்சு வரும் சார் வராதாமா வர நீங்க அங்க போயிட்டு வருவீங்க நான் சார் அங்க போயிட்டு வரலாம் தான் டெக்டர் இடத்த கிடக்கணும் பார்த்து புரிஞ்சு வந்துட்டாங்க அதாவது நாங்க இப்ப அங்க நிக்காம இப்ப இடத்த வந்துட்டோம் இடத்த டெக்டரோட சரி அதே சரி நீங்கதான் வணக்கம் நான் இப்ப பார்த்து கொண்டு நின்றது இல்லை தூக்கி போட்டு அரேஞ்ச் பண்ணி போட்டு அவடத்தை வருவியல் சொல்லி போட்டு விடத்து டெக்டர் கிடந்தது பார்த்து நீங்களும் கிரானுக்கு வந்து ரெண்டு பிறகு தான் டெக்டர் அனுப்பி போட்டுனாங்க கடந்திருக்கீங்க நாங்க அந்த ரெண்டு ஒரு சின்ன வீரத்துண்டு எடுத்துனாங்க அடுத்து முக்கியமா ரோடு என்ன செய்யறது ரோட் செய்ய போறாங்களே இல்ல பாத்தீங்க அவன் இதை அடிச்சிக்கிறான் செய்ய போறாங்களா பார வழியில 4 பக்கம் அடிச்சு போட்டு எப்படி இது ரோட் இப்படி கிடக்கு முதல்ல கொஞ்சம் அமைதி வெள்ளத்தால ஏது நான் இப்ப தூக்கி அள்ளி பார்த்தேன் அந்த ரோட்டை உள்ளுக்குள்ள மாவா கிடக்கு அந்த ரோட்டையும் செய்து அவன் இதை அடிச்சியான் வார வழியில பாத்திப்பீலோ தாரமுடி வச்சு அடிச்சியான் செய்ய போறாங்க எடுத்த கம்பெனி தான் அது வேலை நடக்குது இல்ல அதான் அந்த வேலையை கொஞ்சம் செய்யக்கூட சொல்லுங்க என்னன்னு சொன்னால் ஒரு வருஷத்துல உடையிற ரோட் போட சொல்லுங்க அடியாக்கள் தான் அது இன்சார்ஜ் அது உடைகிறதுல இது அடிக்க போறான் நினைக்கிறேன் நான் இதுகளுக்குள்ள அந்த ரோட்டு அங்க இருந்து அப்படியே வந்து இங்க இருந்து இங்க அஞ்சாங்கட்ட வரைக்கும் போய் அங்கார பக்கம் முடுத்தான வரைக்கும் போன வருஷம் வந்து நான் போன வருஷம் நான் குடிமலைக்கு போறது வந்து நாங்க பைக்ல வந்து நாங்க பைக்ல ரோட் அப்ப போடுவட்ட துண்டு அப்ப சந்தோஷப்பட்டேன் நான் உண்மையில ரோட்லாம் போட்டு இதுக்கு டெம்பரரியா செய்து டெம்பரரியா இது இந்த ரோடு இது பெர்மனன்ட் அடிக்க போறான் அது அந்த சந்தை அப்ப போட்டிருக்க இடத்துல இருந்து அந்த ரோடு அப்படி வந்து இங்க முடுத்தான வரைக்கும் இங்க அஞ்சாங்கட்ட சந்தி வரைக்கும் பெரிய வேலை ஸ்டார்ட் பண்ண நல்லம் என்னென்றால் இப்ப அந்த திருப்பி ஒரு வருஷத்துல உடையிற ரோட் போட்டால் மக்கள் ராஜ் தான் ஆடியே தானே இப்ப பார்த்துட்டு நீங்க நான் ஆடியோட கண்டக்ட் தானே ஒரு பிரச்சனை வராது நினைக்கிறேன் ஓகே சார் ஓகே ஓகே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் இவ்வளோ பேர் ஆக்கள் வந்துருக்கோம் ஒத்தரியா வச்சு கொடுக்க அங்கே இது வந்து இப்போ எந்தெந்த ஊர்ல இருக்கிறார்கள் இது கூட எத்தனை கிராமம் வாங்க ஜிஎஸ் ஐயா அந்த ஒரு அவன் வந்து ஜிஎஸ் ஓகே 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 நீ எந்த இடத்து ஆக்கள் எடுத்திருக்கீங்களா இதில் வந்து போராவளி புலிவாஞ்சிகள் ஆலை அடிச்சேன் 3 கிராமம் இருக்குண்ணே இதுக்குள்ள மேலதிகமாக கிராமம் இருக்கு மற்ற கிராமங்களுக்கு ஏயுள்ளங்காலதால ஒரு 100 பார்சல் கொடுத்தேன் கொடுத்தா ஃபுல்லாக கவனப்பட்டோம் இங்கே வந்து நான் இப்போ 280 பார்சல் கொண்டு வந்துருக்கிறேன் ஆனால் நான் நினைக்கிறேன் கடும் வெயிலாக இருக்கு இடத்துல என்ன
இல்லை இதுக்குள்ள தூக்கிட்டு நாங்கள் ஒபிச்சுக்குள்ள இவ்வளோ அதண்டை திங்கிக்கலாம் ஒரு பார ஜனமும் நம்மளை கொடுக்குறதுக்கு அதில் பார்த்துருப்பீங்களா நீங்கள் இவ்வளவு ஜனம் கடை கண்டு பார்த்துட்டு தானே அசுவசமாக கடையினாண்ட அப்படியா இல்லை இல்லை கொடுக்க போய்த்துருவாங்க டோக்கன் கொடுத்துருந்தேன் டோக்கன் கொடுத்தாச்சு அவங்க அதுக்குள்ளே இருந்து வந்து வேண்டிட்டு போனாங்க. அப்போ சரி வாங்க ஸ்டாப் பண்ணுமா அவங்களை வெயிட் பண்ண வைக்க கூடாது அடுத்த மீட்டிங் வந்துட்டாங்களா அவங்க சரியா இப்போ இதில் இருக்கிற எல்லாருக்கும் தர போனோம் தானே அவதிப்படாமல் இப்போ ஐயாக்கள் சொன்ன மாதிரி ஆறுதலாக வந்து அந்த அந்த வயசனாக்களுக்கும் அம்மா இப்படி பிள்ளையோட வந்து 6 பிள்ளையம்மா ஐயோ இல்லையம்மா நீங்க பிள்ளைய கொடுத்து வாங்கம்மா என்ன தூக்க போறீங்க பாரமா இருக்கு ஹெல்ப் பண்ணுங்க கொடுத்துருங்க இந்த பிள்ளைய கொண்டு வந்து என்னம்மா நீங்க எடுத்து கொடுங்க ரைட் குடிச்சு கொடுத்தாச்சு சரி ஓகே சரி வேணாக்கள் அப்படியே அதான் குழந்தையோட வராக வச்சு கொடுப்போம் பிள்ளையோட வராக வாங்க சரியா லட்சுமி சரியா சரி சரி போங்க அம்மா அந்த பிள்ளையோட நிற்கிறார்கள் போது வாங்கண்ணா சரி தூக்குவீங்களா அதான் இங்கே எல்லாரும் பாதிக்கப்பட்ட ஆள் சரியானே அது ஆக்களை பார்த்தாலே பழங்க தானே ஐயா 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 என்ன தூக்கி போறீங்க கொடுங்க அன்னைக்கு வாரில்ல வேணா ஓகே ஐயா கூட நீங்களா கொண்டதுக்கு ஆக்கள் ஆறு ஆக்களை பார்த்தா கூட உங்களுக்கு டிவிஷனுக்குள்ள டிவிஷன் செலக்ஷன் நல்லா இருக்கு செலக்ஷன் நல்லா இருக்கு அதான் சிரிப்போட வாங்கல எனக்கு சரியா குழந்தை தூக்கி அதுக்கு வேல் கொடுங்களேன் இந்த நான் வந்தா ரெண்டு லைன்ல வராம ஒரு லைன்ல வாங்கல ஒரு லைன்ல வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்காங்க பிள்ளையோட நிக்கிறாங்க அனுபவம் கொஞ்சம் பொறுங்க வாங்க ஐயோ கை குழந்தை என்னக்கா தூக்கப்படி இருக்கு இந்தா இந்த குழந்தைய காடுங்க கை குழந்தை சரி உன்ன கொடுக்கலையா ஏன் கத்துறீங்க டேய் உண்ட வாங்கினா தான் நம்ம கணக்கு இருக்கும் அம்மா தூக்கல தூக்கிட்டு போயலாம் அப்படி எப்படிங்களா கடவுளே முன்னுக்கனே ரைட் நாங்கம்மா ரைட் நல்ல செலக்ஷன் ஐயா அம்மையிலையா வயது நாட்கள் கொஞ்சம் கூட அரசடி தீவு அப்படியான ஒரு கிராமம் தான் இது அங்கே இங்கே இருந்தால் நாட்கள் வயது நாட்கள் கூட ஆயுள் காலம் கூடினது சரியா வயசானவங்க நான் ஏசியில இருந்தேன் தானே அப்போ மாவட்டம் ஃபுல்லாக தெரியும் சரி சரி அப்புறம் இவங்களை கூப்பிடுங்க வயது போனாக்கள் கூட தான் கிடக்கு பிள்ளைகள் குறைஞ்சிட்டாங்க பிள்ளைக்காராக்கள் குறைஞ்சிட்டாங்க சரி இவங்களுக்கு தான் சொல்லணும் உண்டு கவனமா ரோடுக்கு இருக்கிறது கவனமையா கீழே பிடிச்சி கொண்டு வரணுமா அதான் தேங்க்யூ நன்றி சார் எந்த இடமாம்மா நீங்க அம்மா இந்த ஊர் கோராவளி ஊரூரை கேட்டு விடுமா அம்மா இந்த இடம் கோராவளி ஓகே 3 கிராமம் தான் ஐயா இந்த இடம் ரைட் இந்தாங்க அக்கா இந்த இடம் புலிப்பாஞ்சல் தான் அக்கா இந்த இடம் புலிப்பாஞ்சல் ஐயா இந்த இடம் நீங்க அயலடி சென்னை 3 கிராமம் இருக்கிறாங்க 3 கிராமம் அக்கா இந்த இடம் இந்த ஊரா நீங்க எந்த இடம் ஐயா கோராவளி ஓகே ஜிஎன் டிவிஷன் கோராவளி கிராமம் புலிப்பாஞ்சல் ஏமையான இடம் புலி வாய்ந்த எங்கள் டிஜிபி இருக்கிற இடம் தெரியும் இடம் கோராவளி ஓகே
ஃபேமஸான கோயிலும் நான் போன முறை ஒரு ஐயா இந்த இடம் புலிவாஞ்சல். நீங்க ஆ இங்கே பக்கத்தாக்கள் எதிர்பார்த்திக்க மாட்டாங்க. ஆ எதிர்பார்த்திக்க மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட் இது இல்லை தானே. கவர்மெண்ட் ரேஷன் வந்து இடம்பெயர்ந்தாக்களுக்கு மட்டும்தான். சரி, உண்மையில கஷ்டப்படாத போய் சரி தானே. இது என்னடா இவங்களுக்கு முழு தொழில் டேமேஜ் கவர்மெண்ட் அதான் அந்த இது மறைச்சிங்க ஃபுல்லா மறுபடியுமே. நீங்க எந்த மாமா? ஆயில் அடிச்சேனே. நீங்க எந்த மாமா? ஆயில் அடிச்சேனே. விவசாய கிராமம் கஜானா ஓடுறேன். இந்த மாதிரி தண்ணிக்குள்ள பட்டுதா? சரியா படல என்னமே அவங்க தூரத்துல கொஞ்சம் வந்திக்காங்கல்ல. சுற்றளவு விடனே 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய டிவிஷனில் தானே. அதான் அதான் இதான் அப்போ இவங்களை பிரிச்சு எடுத்து இவங்க இன்னும் 20 கிராமத்தாக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏயுலங்காடது 100 பார்சல் கொடுத்துட்டேன். இதில் கிட்டத்தட்ட 350 குடும்பம் இருக்கிறாங்க. அம்மா பாஸ்கெட் வந்துங்க வைக்கலாமா? படிங்க வழக்கம் முடிஞ்சா உண்மையிலே இவங்களுக்கு போய் சேர்ற உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. நீ ஏரியாவை பார்த்தா அதான் எனக்கு இடம் தெரியும், ஊரில் தெரியும் எனக்கு கஷ்டமா இடங்கள் இருந்தாலே. வாங்க அம்மா வாங்க. எல்லாரும் உண்மைக்கு பயங்கரமான கஷ்டப்பட்டாங்கடா. கொஞ்சம் பார்த்தா அவங்கள தெரியும் வீட்டில் பார்க்கலே. நானும் உங்களோட கதைகள் அதுதான் கஷ்டப்பட்டவங்க இங்கே இருக்கிறாங்க. அடி டவுனுக்கு ஓடிப்பாங்க. அதுதான் அங்கால அதில் கொடுத்து பண்ணுங்கம்மா. டோக்கனை அதில் கொடுங்களாம்மா. அஞ்சு கொடுங்களா டோக்கனை. ஐயா எந்த ஐயா? என்ன வேலை செய்றீங்க? சேனை ஏறீங்கண்ணே. ஆமா அப்படியே மேலே ஐயா எந்த ஐயா? என்ன வேலை செய்றீங்க? மேசம் வேலை. வாங்க வாங்கம்மா. அக்கா இந்த இடம் கொராவளி. வேலைக்கு என்ன போடுறீங்களா? ஓ கண்டனா வேலை. சரி பக்கத்து சுத்து வட்டம் தானே. டக்குன்னு சொல்லி எடுத்து இல்லை இப்போ இவங்க பழக்கப்பட்டாங்க அப்படி இந்த இதுக்கு. நேற்று கொடுத்தாங்க தீரிவட்டை. நேற்று தீரிவட்டையில் பேரில் அவன் அவனுங்க சரியா.
கொக்கையில வர வர சீதோப்ரா ஒரு வச்சிடும் எங்க பசுபால் என்ன இல்லாம பசுவல்லியா எங்க வரதுக்கு சரியாம்மா ஓகே வெள்ளாமச்சேனையோ அப்ப 4 கிராம் இருக்கு போல ஆயில் அடிக்கணும் இரு பகுதி ஆயில் அடிக்கணும் கூடாவளி வாஞ்சகல் பட்டபால் கூறாவளி வாங்க வேலை போங்க மஞ்சால் மழைமா ஒழுகுறா அப்ப தண்ணி மழை வேறுமா போடி வேறு தண்ணியா இப்படி கீழே பிடிச்சி கொண்டு போகணுமா சரி பேக்கில் போக்காங்க கீழே பீஞ்சிடும் அப்படியே கொண்டு போகணும் சரியா வேற இல்லையா நான் கொடுங்க அண்ணா என்ன வேலை நாஜரே என்ன வேலை போற நம்ம வேலை அது சுற்றி பார்த்தோம்னா தெரியும் ஒரு வைத்திய கிராமம் தான் ஆனால் பயலெல்லாம் வெளியாக்களுக்கு இவங்க அவங்களுக்குரிய கூலி பேர் அதான் 25 நிமிஷம் முடிச்சிலே அதுதான் சூப்பர் 25 நிமிஷம் அதான் டாக்கு நான் 12 ஆளுக்கு எனக்கு அடுத்த மீட்டிங் கொண்டு அது இல்லாட்டி நாங்கள் நைட்டு தானே போய் கொண்டு இருந்து நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் நான் இரவு ஆகுண்டா அப்போ இருந்து போகிறது கேட்டு அதுலேருந்து என்ன விளங்குன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டமான இருக்காங்க அதான் விளங்குது இல்லை நாங்களும் செலக்ட் பண்ணா இங்கே ஆக்கள் தான் ஒரு முன்னுரிமையும் கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்க பாத்தீங்க கிரான் கோயில் இருக்குல்லோ இங்க இருந்து இங்க வரைக்கும் வெள்ளம் பிடிச்சி வாங்க போடலாமா போடலாமா 35 நிமிஷம் அங்க இருந்து வாரத்துக்கு நான் வரக்குள்ளே போன வருஷம் இங்கே வந்து நான் சரி போன வருஷம் வரக்குள்ள ரோட் போட்டுல நடந்தது இப்போ இந்த வெள்ளத்துக்காக பேத்தது கொஞ்சம் ரிப்பேர் எப்போ வந்து இவர் வந்தார் நம்ம பிரசிடென்ட் பழைய இங்கே ஒரு ப்ரோக்ராம் அந்த இந்த ரோடுக்கு தான் கல் வைக்கிறதுக்கு வாரன் இருந்து அதுக்காக வேண்டி டெம்பரியா அதை புனருந்தானம் செஞ்சவங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இது போட்டுருக்காங்களே நாங்கள் அதை கவனிக்கல என்ன ரோட்டில் இருந்து மாவு இல்லாமல் ரெண்டு மா மாதிரி இல்லாமல் அடிச்சிருக்கானுகள் அது இவர் தான் வந்து இங்கே கல் வைக்கிறது பிரச்சனை அந்த ரோட்டில் இடையில ஒரு அப்பயும் செய்தவன டெம்பரியா இனி வந்து இப்போ பெர்மனெண்ட்டாக செய்ய போகிறாங்க அது பெர்மனெண்ட்டாக செய்ய போகிறாங்க வேலை துணை தான் போனாங்களே இப்போ கூட சூப்பர் 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 பாருங்க மக்களே நீங்க பார்த்து எல்லாம் வந்து இப்போ வேலையில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது ரோட்டு வந்து போய் சாப்பிட போறாங்க சரியா நின்றுக்கா 250 துண்டை கொடுத்திருக்காரு துண்டை எடுத்துட்டு போனதுல கொஞ்சம் பேர் வரல வேறு துண்டை கொடுத்துட்டாரா 250 எண்ணி பார்த்தா தெரியும் அதுகளுக்குள்ள இது எத்தனை வந்திருக்கின்ற பார்த்தா 7 பேலன்ஸ் இருந்தா இப்போ வந்து அப்புறம் கொடுக்கட்டும் சார் இவங்க எடுக்காக என்ன செய்யுது ஆறு எடுக்காக அப்புறம் துண்டு கொண்டாங்கன்னு எத்தனை பேர் இஞ்சதி ஆகல தானே அப்போ இருக்கிறாங்களே கொடுத்து கையெழுத்து பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க கொஞ்சம் கையெழுத்துவாங்க துண்டு வந்து வேண்டி வச்சு அவங்க பேரை நோட் பண்ணி இப்போ துண்டு லாக்கில் எத்தனை பேர் இருக்காங்க இதில் அப்போ கொடுங்க அவங்க ரைட் கையெழுத்து பண்ணுங்க எத்தனை பேர் இஞ்சி வாங்க லட்சுமி எத்தனை பேர் கூடுறாங்க 3 பேர் இருக்கீங்க எடுத்த அப்புறம் பாருங்க 5 3 2 5 பேர்டா எத்தனை நடக்கல 6 இருக்கு சரி சரி லட்சுமி கொடுத்துரும் இந்த 5 கொடுத்துட்டு அங்கே பேரை கையெழுத்து பண்ணி போட்டு துண்டு கொண்டாத பட்டி அதை வாங்கிட்டு போய் கையெழுத்து வைங்க துண்டு அவங்கள இப்போ அவங்க லேட்டாக வந்து நிற்பாங்களே துண்டை அப்புறம்
சொல்லி சமாளிக்க என்ன முந்திராலே தான் கொடுக்கணும். அதுதான் கஜனாக்கள் 25 பார்சல் பின்னிடம் தருவாங்க. அது பிரச்சனை இல்லை, விடா கொடுத்துருங்க. பாருங்க ஐயா சைக்கிள் ஓடுறாருண்டா ஐயா சம்பாதிக்கிறதுக்கான சைக்கிள் ஓடுறதான். அதுதானே நம்ம ஊர்ல சைக்கிள் இல்லை. ஓடுங்க ஓடுங்க ஐயா ஓடுங்களா. இல்லை ஆக்களை பார்த்தீங்களே இதில் வயதுவனாக்கள் கொஞ்சம் கூடண்டா இது ஒன்று மற்றது நாம் அந்த இதில் அரசடத்தி வெறியாங்காலே குக்கடி சோலையில் கிரானுக்குள்ளே கொஞ்சம் வெறியா கொஞ்சம் கச்சாஞ்சோளம் நல்ல தானியங்கள் கூட சாப்பிடுது. வயதுவனாக்களை வைப்பாங்க. கச்சான் உட்பட்ட மருத்துவ குணம் இருக்கின்றல சொல்லுவாங்க. கச்சான்ல என்ன மூத்த மாதிரி இருக்கிறாவோ அது பரவணும் முயற்சி போகிறதுக்கு மொத்தமா காவலுக்கு நிற்காவும் மூத்தமான்றா வேலைக்கு இருக்காவடா பாய். ஆச்சம்மா இணலுக்கா வரீங்க இணலுக்குள்ள வாங்க அந்த அதில் போமா இவ்வளோ இணல் இல்லையே நான் தூக்குறேம்மா வா வா அடுத்த வாங்க இது மட்டும் தான் நான் கொண்டு வரலம்மா நாங்கள் சாமான் நாங்கள் எப்படி கொண்டு வரேன். தம்பி தூத்து வா அதாடுறது காவலுக்கு தானேயா அந்த ஐயோ எங்கே போகணும் மூச்சம்மா குறவாளி என்னத்தில் வர பிள்ளைல உடம்புலாம் சுடுகுறா இருந்ததுக்குள்ள கடவுளே. ஓ உன் நண்பி ஒரு ஆள் இருக்கா மூத்தம்மாவோட காய் தெரியுங்க. சரியா படுத்துறீங்க வா படுத்துறீங்க அம்மா கிட்ட இருக்கீங்க காய்ச்சிங்க 2 பேரும் வாங்களே. அம்மாவுக்கு என்ன பேர்? பார்வதியா? பார்வதி. உங்களோட பேர் என்ன முத்தமே? என்ன பேர்? சுக்கோணி மாறி எத்தனை வயசு உங்களுக்கு? இருக்குண்ணா 75 எண்பது கிட்ட. 75 எத்தனை? 75 பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன பேருமா? பார்வதி. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 75. சரி 75. அவர் 2 ஒரே வயசு தானே பாக்கு கூட்டாளி மாதிரி அப்ப காய்ச்சிருங்க. தேவல சும்மா கேட்டுனாங்க வயசையா. சரியா இருந்து விடல இருந்து போங்க வயசு வந்து புரியல. சரி வாட்டியா வாரமா சரியோ காசு தெரியும். தேயில டீ சீனிலாம் போட்டு குடிக்கிறீங்களா சும்மா குடிக்கிறா? நக்கிட்டு குடிக்கிறா? ஏன் சீனி குறைஞ்சிருமெண்டா? இப்போ சீனி இப்போ தேயிலுக்குள்ளே போட்டு குடிச்சா டக்குன்னா சீனி குறைஞ்சிரும். இந்தாமாம்மா சரியா பைத்தாரம்மா. ஓகே வா பைத்தாரம் பாட்டியம்மா. ஓகே உண்மையிலே ஒரு எளிமையான ஒரு பிரதேச செயலாளர். அது உண்மையிலே பாராட்டணும். எல்லோட நல்லா கயக்கிறார். உங்களோட வானம் கிடைக்கு எந்தா அவங்க எடுத்துருவாங்க தானே. அதுதான் அந்த சந்திக்காவு இதான் எங்க சாப்பாட்டு கடை காளியம்மா. எங்கட வானம் கூட கந்தாடகு பிரச்சனை டிரைவருக்கு பிளேன் குடிக்குது. ஆனா உண்மையிலே என்ன 25 பாஷை பறந்த எந்திரியாடா பையா. நாங்க பயன்படுத்துற டெக்னிக் தான். கொடுத்து கையெழுத்தையும் வேண்டி வச்சுட்டு இதையும் கொடுத்துட்டு டோக்கனை கொடுத்தோம்டா வர கொடுத்துட்டு வாக்கள் அனுப்பிடுறேன். நீங்க முதல்ல அங்க பெல்லாவளி கொடுத்தாங்க மேனே. நாங்க இதையா உங்களோட 5வது இடம். 5வது அண்டைக்கு சொன்னவங்க அவரோட ரங்கநாதன் கதைச்சது. ரங்கநாதன் வெள்ளாவளி சாமான் கொடுக்கல போறாங்க ஜி மாதிரி அந்த வராங்க. இதான் எங்களோட ஆஃபீஸ் இப்பெல்லாம் கிடக்குது. உங்களோட எத்தனை கிராமங்களுடைய இதுக்குள்ள எங்கட ஜிஎன் டிவிஷன் வந்து 18 என்ன 18. ஆனால் ஒரு இதுலேயும் வேறு வேறு கிராமங்கள் அப்படி இப்படி இருக்கும் போல இருக்கு. பாரு கண்டோனே அவன் சோடா எடுக்கிறா. சோடா அடிக்கிற நேரம் மாதிரி ஒன்றுக்கு சீனியை குறைச்சி இஞ்சி கிளை விடுவீங்களா?
ரெஸ்டாரண்ட் ஒரே ஒரு கடையே காளியம்மட கடை தான். இஞ்சி கடை கட்டி வருது பட் சிரிங்க ஒரு சிரிப்பான சிரிக்கணுமா. ஓகே, பக்கத்தில் இருக்கிற பார்த்துருப்பீங்க வந்து கிரானுக்குரிய டிஎஸ் பிரதேச செயலாளர் சித்திர வேல். வேல் எப்படி ஞாபகம் பதிலா நானும் நீங்க சொல்லல பாத்துல பேர் நான் உன்னை கேட்காத சொல்றேன். அவை ரஞ்சினியோட தான். இதுக்குள்ள எல்லாமே பாதிக்கப்பட்ட கிராமம் தான் சார். இதுக்குள்ள இனிலண்ட கடுமையா பாதிக்கப்பட்டது சொல்லி எந்த ஊரும் சொல்லி இல்லைங்க. இப்போ என்னடி ரிஜன் பண்ணா எங்களை அது வந்து 18 GN டிவிஷன். இஞ்சால இருக்கிறதுல எங்களுக்கு 6 டிவிஷன் அது இஞ்சால இருக்குது. மொத்தம் 12 டிவிஷன். கூடுதலாக ஆக்கள் இடம்பெயர்ந்து யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி இங்கே இருக்கிற பூராக்காடு கிராமம் தான். அதுக்கு அரசாங்க வரும் பூலாக்காடு அதான் பூலாக்காடு GN டிவிஷனுக்குள்ள அதுக்குள்ள பிரம்படி தீவு, சாராவளி, முருக்கந்தீவுண்ட நிறைய கிராமங்கள் இருக்குது. பிரங்கடி தீவு, முருக்கந்தீவு, சாராவளி, அம்பஸ்குடா. ஓகே, நாங்க வந்து போன தரம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டுள்ளோம். நாங்க வந்து பிரம்படி தீவு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க 3 கிராமம் சேர்த்து. அதான் அந்த 3 கிராமங்கள் தான் பூலாக்காடு GN டிவிஷன் இருக்கிற கிராமம் தானே. அது அந்த ஜனம் தான் ஃபுல்லாக இடம்பெயர்ந்து அவங்கள கொண்டு போகிறதுக்கு வழியும் இல்லை. போட் சேவையில் தான் கிண்ணடியை கொண்டு போனாங்க. இது இது பிரம்படித்தம் அப்படித்தானே. பிரம்படித்தீவு தான். அந்த கண்டியடி நம்ம போனது. அதான் இல்லை சார், நாங்கள் என்னென்றால் இப்போ வந்து இப்போ அரசாங்கத்தை சேர்ந்துள்ள செய்கிறோம். போனரை நாங்களா டிசைட் பண்ணி நாங்களா எடுத்தோம். ஏரியாடைய விநியோகஸ்தரவு தானே. 35 வருஷம். ஐயோ, எங்கட ஊர்ல இருந்து 65 கிலோமீட்டர் இங்க படாம. அதாவது பொருட்களை போய் டெக்டர்ல கொண்டு வந்து 65 கிலோமீட்டர் போய் இப்ப திருப்பி போறது 65 சேர்த்தா 130 கிலோமீட்டர். நாங்க நினைச்சா வல்கா சாமான் எடுத்து எல்லாத்தையும் வீசினாங்க. நீங்க சொந்தரம் வெள்ளாவளி தானே. நாங்க சொந்தம் ஐயா மட்டக்கிளப்பு சுரவணை அடிவிட்டு சுரவணை விட்டு வெள்ளாவளியில இப்ப கடையே இலவசமா விலங்குல நாங்க எல்லாத்தையும் எடுத்துருந்தோம். அங்க இனிப்பு தரணும். இனிப்பு தரணும். ஓ நன்றி, சாப்பிடாச்சு. தொட்டு கும்பிட்டாலே சாப்பிட வாய்தான். அதாவது டைட்டில் போடணும் என்ன, அம்மாவிடம் வந்து அல்வா போத்தலில் இருந்து அல்வா விட பெரிய சுருக்கம். அப்படித்தான் ஐயா இருக்கணும். என்னன்னு சொன்னால் இப்ப அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கும்னு சொன்னால் நட்பு ரீதியா இருக்கணும். என்ன நான் பார்த்தேன், நீங்க எல்லாரும் கேக்குறீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் பேரும் சொல்றீங்க. என்ன இடத்தை சாப்பிடுங்க. போன வருஷத்துல வெள்ளத்தில் அடிபட்ட இந்த ரோட்டு இது வெறும் 35,000 ரூபாயில இந்த ரோட்டை நாங்க ரிப்பேர் பண்ணது. வெறும் 35,000 ரூபாய். பார்த்தா நம்புவாங்களா? பெருமதி 35,000 ரூபாய். அந்த ஊர் ஜனங்களை கூப்பிட்டு அவங்களோட பங்களிப்போட கிரவல் எங்கட ஏரியாவில் கிரவல் இருக்குது. இதுவரைக்கும் கோவிப்பாங்க தெரியல. நான் இதுவரைக்குள்ளேயும் சந்திச்ச பிரதேச செயலாளருக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற ஐயா உண்மையான விஷயம் தானே. என்னன்னா கிரவல் எங்கட கிரவல் தான் எடுத்து கொண்டது வேலை தானே. வேற எப்ப சார் இங்க வந்து நீங்க? நான் ஜனவரி 10ஆம் தேதி இங்க வந்தேன். நான் ஜனவரி ஒரு வருஷம் ஆலே அங்க சாமான் கொண்டு போல அன்னைக்கு தான் வந்தேன் சார். பிரம்படி ஜனவரி 10 தான் டியூட்டி அச்சீவ் பண்ணேன். அரச அதிகாரி என்ற ஒரு இது இல்லாம மக்களுடைய சரி மக்களுடைய சரி காய்ச்சி கொண்டிருக்கீங்க. எப்படி அதாரம்மா இதை எல்லாரும் விலை கொள்றாங்க இல்லை. சப்போட்டா பக்கச்சாரா பேசுறீங்களோ? குடும்பம் எடுத்து போனாக்கள் வரல. நாம என்ன சாமான கொண்டு போயிடலாம் கொடுத்து போட்டு போயிட்டோம். சரியா? இப்ப வந்து 6 பேர் வந்து என்ன வாங்க இப்ப
ஜிஎஸ்டி தெரிஞ்சாலும் கொடுத்தான் விஷயம் தெரியாது நாங்கள் சாமான் மிஞ்சி ஏற்றி அனுப்பிடுறோம் நமக்கு தேவையில்லை நானும் 13 சாமான் ஏற்றி அனுப்பிடா ஆக்கள் வரல பொண்ணு சேர வச்சுட்டு இன்னும் 25 பேர் திருப்பி வருவான் நீங்க மிச்ச சாமான தாண்டா சிக்கலங்களுக்கு அவனை ஒண்ணு ஒண்ணா பிரச்சனை இல்ல சேர்றோட அடுத்த 6 பேருக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாச்சு சரியா அது பிரச்சனை இல்லை இல்லாட்டி என்ன நடக்கும் சுண்டு உள்ள வந்து யாரும் கேஸ் பாரு நாங்கள் விவரத்தை எடுக்க சொல்லி அது 20 பேர் எடுத்தா சரி சார் அதான் பார்த்தோம் அதான் நம்ம வேயா விட்டது இரவு 10 மணிக்கா சாமான் கொடுத்தாச்சு யானை ஒண்ணும் செய்யல 10 மணிக்கு சாமான் கொடுத்து சேர்ற இடம் எங்க இருக்கு எங்க ஏறாவூரா கடவுளே திட்டம் போட்டிருக்கேனே இது இப்போ என்னண்டா நேற்று தான் இது கதைச்சேன் நாங்கள் உடனே பிளான் பண்ணி போட்டு இன்றைக்கு காலையில் உடனே சொன்னால் இரவே ஜிஎஸ்டி நாங்க போறோமெல்லாம் கிழங்கவியல் எதுவும் தான் இங்க மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு நேற்று தான் நேற்று வந்தாக்களுக்கு சாப்பாடுங்களும் அவியல் சேர் மாறண்டாரு இல்லை அஞ்சு சேர்றது நான் இவங்கட சேவ் தி சில்ட்ரன் நேற்று வந்து நிவாரணம் கொடுத்தவங்க பாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டது நான் இங்கே வரைக்கும் வந்து போன நினைஞ்சு இப்போ எங்களோட நோக்கம் தான் சரி என்னென்றால் மக்களுக்கான உதவி வந்து சரியான வகையில் போய் சேரணும் நீங்களும் என்ன அதெல்லாம் இப்போ என்னடா இப்போ முதல் ஒரு ஆக்களும் கொண்டு வர அந்த நிறுவனத்தாக்கள் நன்கூட சீராக்கள் வந்து அவங்களோட பாட்டில் போகிற நேரத்தில் சில வழியில் ஒரே ஊருக்கு நிறைய போகும் சில இடங்களுக்கு இல்லாமல் போய்த்துரு ஓகே இப்போ ஐயா சொன்ன வந்து இப்போ முதல் இப்போ நாங்களும் அப்படி தான் சரி செஞ்சுனாங்க இப்போ என்னடா இப்போ ஒரு டிஎஸ் ஆஃபீஸர் தொடர்பு கொள்ளாமல் இப்போ பிரம்படி தீவுக்கெல்லாம் அப்படி தான் கொடுத்துனாங்க ஒரு அண்ணா மூலமாக சீலண்ணா வந்து தொடர்பு கொண்டு தான் நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 8 லட்சம் 9 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துனாங்க அந்த துண்டுக்குள்ளே அது வந்து 5000 ரூபாய் பெறுமதி பார்சல் அது அதில் நான் நினைக்கிறேன் ஒரு 9 பொருட்கள் இருந்த போல இல்லை 50 பொருட்கள் இருந்திருக்கும் அதிலேருந்து ஒரு வாழ்த்தும் வந்தது இதுவரைக்கும் அந்த வாழ்க்கையில வந்து நிவாரணம் கொடுத்த காலத்துக்கு அப்படி ஒரு பொதி யாரும் வந்து கொடுக்கலையாம் ரெண்டு ஒரு வாழ்த்தம் வந்து சொன்னாங்க அதில் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை இந்த முறை அவங்களும் கொடுக்குறது விருப்பம் காரணம் நான் கேட்டு நான் அடிஷனல் மாட்ட கேட்க வந்து உண்மையில வந்து இந்த தண்ணி ஏறி முகாமில் இருந்தாக்களுக்கு அரசாங்கத்தில் வந்து நிவாரணம் கொடுக்க போறாங்கன்னு சொல்லக்குள்ள வந்து உண்மையிலேயே அது வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட இடம் இந்த வெள்ளத்துக்கு கண்டிப்பாக மூடப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் வெளியே போய்ப்பாங்களாக்கள் வேறு இடத்துக்கு போய் வாங்கினேன் உண்மையிலேயே அவங்களுக்கு கிடைக்கும் அடிப்படையில் இப்போ அவங்க மேலிடத்துல இருந்தானே இப்போ நான் ரெண்டாவது இந்த பாசில் கொண்டு நான் ஜிஏ மாட்ட பாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிஷனல் நம்ம தான் இதுக்கு பொறுப்பு நிவாரணத்துக்கு வந்து பொறுப்பு அப்புறம் 5வது ஒரு இடமா தான் நாங்கள் இதை தெரிவு செஞ்சவங்க இன்னும் 2 இடத்துல 2 பிரதேச செயலங்களோட கொடுக்க வேண்டிய கிடக்கு இன்னும் அப்போ இதில் 5 எனக்குள்ளே அதில் 2 மொத்தம் 7 பிரதேசங்களோட இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னாங்க எப்படி இதை செஞ்சா சரி தெரியாமல் தானே சில டைம் நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் இந்த ஹைச்சு கொண்டிருக்கோம் வாய்ஸ் ஆஃப் மனுஷன் சொல்லிட்டு இதன் மூலமாக வந்து புலம்பெயர் உறவுகள் அப்படின்னு உதவியோட வந்து இதை நாங்கள் செஞ்சுருவாங்க அப்போ நான் செய்கிறத வந்து நான் யோசிச்சு பார்த்து நான் உண்மையிலே பெரிய ஒரு உதவி கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்குரிய உதவி தான் இது இப்போ எல்லாம் சேர்த்து 3 மில்லியனுக்கிட்ட சரியோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்போ நான் தனிப்பட்ட ரீதியில் ஒரு ஆள்கிட்ட கொடுக்க போகல ஒரு இடத்தை வந்து தெரிவு செய்யக்குள்ள வந்து அதில் வந்து உதவியை பெற்றுக்கொண்டாங்களுக்கும் சேருவன மாதிரி 2 இடத்துல போய் சேரும் இப்போ நான் அதனால் வந்து நான் நேரடியாக பார்சலாம் பண்ணிட்டு என்ன செஞ்சுருக்கேன்னா அரசாங்க அதிபர் அம்மா போய் சந்திக்கிறத போனாங்க நான் அடிஷ்னல் மேலதிக அரசாங்க அதிபரை சந்திச்சு அதுக்கப்புறம் வந்து கழிச்சு எல்லா பொருட்களையும் நாங்கள் என்ன செஞ்சோம்னால் கடையில் போயிட்டு வீடியோவில் இருக்குது முழுவதும் இருக்குது நாங்கள் இப்போ கடையில் போய்ட்டு இப்போ ஒரு 1300 கிலோன்னு சொன்னால் 1300 கிலோ நாங்கள் ஒவ்வொரு கிலோ வாங்காமல் மொத்தமாக எடுத்து அதே மாதிரி வந்து பருப்பையும் எடுத்துனாங்க மொத்தமாக ஏன்னா இப்போ நிறைய பொருட்கள் நாங்கள் மொத்தமாக எடுத்து நாங்கள் செஞ்சுனாங்க அதில் ஒரு 10 பேர் ஆக்கள் போட்டு வேலை செஞ்சேன்னா அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி தானே நம்ம செய்கிறத வந்து இப்போ கடைக்காராக்கள் கொடுக்காம இவங்களுக்கு 10 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருந்தது அதே இதில் பருப்பு படுத்தாச்சு பருப்பு 1300 கிலோ வந்து கலப்படம் ஓ சீரியஸ் கலப்படம்னக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே அந்த கம்பு கட்டிமா இந்த இது கட்டிமா கிடக்க பருப்பு உடனே நாங்கள் திருப்பி எடுத்த இடத்துல வந்து நாங்கள் சொன்னோம் அவளோட சொல்லி உடனடியாக ஒரு 1320 கிலோ பருப்பு திருப்பி இறக்கணுவாங்க எடுத்தான் மாற்றினேன் இப்போ நாங்கள் பார்சல் பண்ணித்தாங்கன்னு சொல்லி இப்படி வந்திருக்க எங்களுக்கு அனுப்பின அதே பருப்பை தான் இவங்க பார்சல் பண்ணியிருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த 1300 கிலோ தானே அதை வந்து அந்த எடுத்த பருப்பு பார்த்து தான் நீங்கள் பண்ணிப்பாங்க அப்போ திருப்பி நாங்கள் பார்த்து பார்சல் பண்ண போகல கண்டுபிடிச்ச முடியாது 1300 இப்போ நான் இப்போ மக்களுக்கு கொடுக்குறதுக்குள்ள பருப்புக்குள்ள கல் முள்ளு கிடந்தா என்ன வந்துருக்கு கம்ப்ளைண்ட் நல்ல நோக்கத்தோட என்ன வந்துருக்கு ஒரு முழுக்கை அடிபட்டு போய் முழுக்கை அடிபட்டு நம்மளோட பேரும் போயிடும்
அப்போ நாங்கள் இப்போ எடுக்கிறதால வந்து இப்போ லாபம் தானே சார் யோசிச்சு பாருங்க. அது பெரிய அப்போ நாங்கள் எடுத்து இப்போ ஆக்களை வேலை கொடுத்து இப்போ நாங்கள் வித்திர பேருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் அரசாங்கத்தோட சேர்ந்து நாங்கள் செய்கிறோம். நல்ல மில்லையா இப்போ செய்கிறது இல்லை. இது இப்போ என்னென்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஏரியாக்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியில் இல்லாட்டி ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நேரடியாக போய் செய்கிற நேரத்தில் ஒரு குறிக்கப்பட்ட பகுதிக்கு 2-3 தடவை போகிறதுக்கும் சில பகுதிகள் முற்றுமுழுதாக விடுபடுறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ அதை நிவர்த்தி செய்கிறதனுடைய அடிப்படையில் தான் அரசாங்க அதிபர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு டிஎஸ்மாரோட எல்லாம் கலந்து மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டு எடுத்ததன் அடிப்படையில் என்ன நிமானங்கள் போகிறோன்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு தெரியப்படுத்தி போகிற நேரத்தில் விடுபட்ட டிவிஷன்களுக்கு எல்லாம் அது போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு இப்போ சில இவங்களுக்கு ஏயுலங்கா மற்றது இவங்களோட டெல்மா ஃபவுண்டேஷன் ஆகலாம் சில உதவிகளை செய்திருக்கிறாங்க. அப்போ அது வந்து இப்போ ஒரு பொதுவானதொரு அமைப்புக்குள்ளால் ஒரு கட்டமைப்புக்குள்ளால் வாரபடியால் இரட்டிப்பு கிடைக்கிறது தவிர்க்கப்படுகிற நேரத்தில் ஒரு கிடைக்காத டிவிஷன்களுக்கு அது போய் கூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அமையுது. இந்த அடிப்படையில் தான் இப்போ எங்களுக்கும் இதில் ஏற்கனவே நாங்கள் எங்கள் வண்டி இருக்கிற குடிமிமலை பேர்லாவளி கிராமங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இதுகளை வழங்கியிருந்தோம். நாங்கள் இதில் கோராவளி டிவிஷன் விடுபட்டு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் எங்களோட மேலதிக அரசாங்க அதிபர் ரஞ்சினி அவர்கள் அப்போ தொடர் கொண்டு இப்படி உங்களுக்குரிய அந்த யூடியூப் ஆக்கள் இப்படியான ஒரு இது செய்கிறபடியாக உங்களோட டிவிஷனில் நாங்கள் அவரோட தொடர்பு ஏற்படுத்தி தரோம். இங்கே அவங்களோட கதைச்சி இந்த டிவிஷனை தெரிவு செய்துள்ளுங்கிற அடிப்படையில் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி எங்களை இந்த டிஎஸ் டிவிஷனை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற இதில் விடுபட்டிருந்த ஒரு டிவிஷனாக கோராவளி அடையாளம் காணப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த கோராவளி டிவிஷனை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். உண்மையாகவே நேற்று இரவு தான் நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி நேற்று காலையில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தீங்க. நேற்று காலையில் அந்த நேரத்தில் நாங்கள் இந்த செவித சில்லன்னு தான் இப்படி இந்த சனத்தோட சாமான தூக்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் தொடர்பு கொள்றதுக்கு இல்லை. அதுக்கு பிறகு உங்களோட மிஸ் கோலை கண்டு நான் இரவு எடுத்தேன். எடுத்து நேரத்தில் தான் அப்போ இல்லை நீங்களோட வாய்ஸ் மெசேஜ் இருந்தது. அதோட பிறகு அடிஷனல் ஜிஎம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பிறகு நேற்று தொடர்பு கொண்டு தான் இந்த இடத்தை சொல்லேன் நாம். அதுக்கு பிறகு ஜிஎஸ்சி கிட்டையும் எங்களோட அனர்த்த சேவை உத்தியோகத்தர்கிட்டையும் சிட்டம்பலம் அவரோடையும் சொன்ன அடிப்படையில் காலையில் வருவாங்க. நாம் பாரதிகளை வச்சிருக்கல அதுவுமே வேணாண்டா பாரதியில் அவங்களோடைய இப்போ ஒரு உதவியை செய்கிறார்கள். அவங்களோட கையாலேயே அதை கொடுத்துட்டு போகணுன்ற அடிப்படையில் இரவு தான் நாங்கள் அதை சொல்லி பிறகு காலையிலையும் ஜிசியோட தொடர்பு நேரத்தில் காலையில் நேரத்தோட 7:30 ஜிசிட்டு என்ன நான் இங்கே உபஜி வந்துட்டேன் எழுதி சொல்லி காலையில் அரேஞ்ச் பண்ணி ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே தான் செய்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாராட்டு. எவ்வளோ ஒரு விஷயத்த வந்து சிம்பிளாக முடிச்சு போட்டுருக்கீங்க. இப்போ அதாவது எனக்கு தெரியும். இப்போ நாங்கள் இதுக்கு மேலே கொடுத்து எல்லாருமே வந்து 20 இப்போனா கொடுத்தனாங்க. ஆனால் நேரம் எடுத்துங்க நல்ல பயங்கர நேரம் எடுத்தது. இப்போ காலையில் போய் நாங்கள் இரவு தான் பின்னேரம் போகக்கூடிய இல்லாமல் அவங்களுக்கு ஏற்பட்டது என்றால் நாங்கள் டிவிஷனில் போய் கொடுத்தனாங்க. ஒவ்வொரு டிவிஷனில் கொடுக்கக்குள்ளே இப்போ தள்ளி தானே அங்கே போயிட்டு அப்புறம் ஆக்கள் வரணும் இது வரணும் அந்த ஒரு லேட் ஆனதால் வந்து கண்ணீரம் எடுத்தது. அவனா வரக்கூட நான் நினைச்சேன். நான் உண்மையில் வந்து இப்போ கனதூரம் போகிற எங்களோட ஊரில் இருந்து கனதூரம் போகிற அப்போ கொடுத்துட்டு போகிறோன்னு சொன்னால் எங்களுக்கு எப்படியும் 8 மணி 9 மணி ஆயிரம் இரவு வேணால் நினைச்சினாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி ஆகுது. 1 மணிக்குள்ளே இந்த முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு உங்களோட 1 வருஷம் ஆகுதுண்ணே. 1 வருஷம் ஆகுது சரியா. இருந்தாலும் இப்போது முக்கிய இப்படியான இடங்களுக்கு வந்து அனுப்புக்குள்ளே வந்து ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ளே வந்து அவங்க யோசிச்சு ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்படியான ஒரு ஆள் போனால் வந்து வளர்ச்சி அடையும் என்ற அடிப்படையெல்லாம் சார் மாற்றுறது. ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் செக்டர் தானே. நான் எஸ்எல்ஏஜிக்கு வருவேன். நான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டீச்சிங் அதுக்கு பிறகு புள்ளி 21 இருந்தேன். அதுக்கப்புறம் எஸ்எல்ஏஜியில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் செங்கலடியில் ஏடிஎஸ் அதில் ஒரு 5 வருஷம். அது அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பழைய பாஸ்கரன் சார் செட்டிபாளையம் அவர் தான் நம்மளோட டிஎஸ்ஆர் இருந்தவர். அந்த டைம்லேயும் இதே மாதிரியான ஒரு பெரிய வெள்ளம் உண்டு அந்த டைம்லேயும் வந்தது. அப்போ அதுகளில் ஒரு அனுபவங்களோடு வச்சு கொண்டு மற்றது ஒரு குறிக்கப்பட்ட எல்லா உத்தியோகத்தர்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிக்கப்பட்ட வகையான உத்தியோகத்தர்கள் உள்ள ராவகலாகவே நம்மளோட கடந்து வேலை செய்கிற நேரத்தில் இது கொஞ்சம் இலகுவாக செய்யக்கூடிய முறையில் இருக்கும். என்ன யோசனைமெண்டா நட்புறவோட ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்தது ஸ்டாஃபோட ஒத்துழைப்பு இல்லாமல் இதுகளை இல்லாமல் செய்யலாது. அது எடுக்கிறது இது அது 2 இருக்க முடியும் சொல்லி சொன்னமெண்டா அதான் ஊழியர்கள் ஒத்துழைப்பு இருக்க முடியும் சொன்ன அதான் சரி. பெருநாள் இப்போ புளிப்பாஞ்சுகள் அடுத்து அந்த குடிமலை கூட தானே குடிமலை. ஓகே இதெல்லாம் வந்து இந்த இப்படியான இடங்கள்லாம் வந்து உண்மையிலே பின்தங்கி கிராமங்கள்.
கண்டிப்பா நீங்க இப்ப இருக்கிற இந்த ஒரு 5 வருஷமா சரி இருப்பாங்க அப்படி எத்தனை வருஷம் இருக்கலாம் ஆறாக இப்ப டிஎஸ்எஃப்ல வராங்க எனக்கு தெரியாதானே ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கலாம் நானே நீ வர டிசம்பரோட வைத்திருவேன் கிட்டத்தட்ட கிரானில் 2 வருஷத்துக்கு வேலை ஒன்று சொல்லி போட்டு தான் வந்தது 2 வருஷம் வேலை தான் ஓரளவு செய்யலாம். ஓகே அதான் இப்போ இருக்கிற காலத்துக்குள்ளும் செய்யுங்க. இனி வரப்போகிற ஒரு டிஎஸ்ஆர் தான் டிஎஸ்ஆர் இருந்தாலும் உண்மையிலே வந்து ஒரு கிராமத்துக்குள்ள போகிறோம் நம்ம அதுக்கு வந்து பொறுப்பாக இருக்கணும்னு சொன்னால் வந்து ஊரில் இருக்கிற நிறைய விஷயங்களை மாற்றணுமே சார். நிறைய அபிவிருத்தி திட்டங்களை வந்து உங்களோட மற்ற அதில் செயல்படுவாங்க கொண்டு வர மட்டும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் வரக்குள்ள இந்த ரோட்டு காய் வந்து சொல்கிறது போன வருஷம் உண்மையில் வந்து நான் வரக்குள்ள வந்து ரோட் வந்து எங்கள் குடிமலை போனோம் மேலே குடிமலைக்கு ஒரு அந்த ஒரு குடிமலை பின்னுக்கு கொஞ்சம் கிராமம் இருக்குது சார் கடிவான அந்த யானையெல்லாம் வரக்கூடியது. அப்போ அங்கே போயிட்டு நான் வரக்குள்ள அந்த ரோட் வந்து போடுவோற மாதிரி அப்புறம் இப்போ இந்த நம்பருக்குள்ள பார்த்தா கல் வந்து இப்போ முக்காஞ்சி கல் தானே இப்போ வீட்டில் குமிச்சு வச்சு தானே அதே மாதிரி ரோட்டில் குமிச்சு கிடக்கு. அப்போனா உடனே அந்த பக்கத்தில் இருக்கிற அக்காட்ட கேட்டு நான் அந்த அண்ணாட்டி அக்காட்ட கேட்டு நான் அக்கா இது ரோட்டு போட்டது அப்புறம் திருப்பி கொண்டு பறிச்ச கல்லாக்கான கேட்டு டவுட்டில் அவங்க சொன்னாங்க வந்து இல்லை இது உள்ளுக்குள்ளே இருந்த கல் தான் சொல்லிட்டு நான்டா காணல இப்படி கல் வந்தும் அடுத்த வந்து அந்த மாதிரி இருக்கு மட்டும் எல்லாம் கொங்கு ரோட்டை அந்த ஆணி வச்சு அடிச்சு அந்த முழுவதும் பார்ப்பாங்க அணி பார்த்ததுக்கு பிறகு இப்போ நான் நினைக்கிறேன் எல்லாம் செக் பண்ணி பார்த்தப்பறம் இப்போ புது ரோடு இப்போ கவர்மெண்ட் செய்ய வைப்பாங்க. இப்போ நாங்கள் என்னென்னா சார் இப்போ நாங்கள் இதை தாண்டி இன்னொரு வேலை திட்டம் மட்டும் செய்கிறோம் சார். என்னென்னு சொன்னால் இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற 308 கிராமங்களும் போகிற ஒரு திட்டம் எப்படின்னு சொன்னால் ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வந்து வெளிக்கொண்டு வந்து இப்போ வெளிக்கொண்டு வரணுன்றதுக்கு கொண்டு வரல அதுவிட வந்து அரசாங்கத்தில் மனுவை கொடுத்து இப்போ அதுக்கெல்லாம் 6 பொறுப்பில் இருக்காங்களோ அவங்ககிட்ட மனு கொடுத்து இப்போ ஒரு 30 பிரச்சனை கொண்டு வர முடிஞ்சுன்னா அதில் ஒரு 3 பிரச்சனையை எங்கள் மூலமாக வந்து தெரியப்படுத்தினாலும் சந்தோஷம். ஏன்னா இப்போ அதுக்கு பொறுப்பான ஆக்கள் கூட நம்ம வெளிநாட்டில் கையேந்த வேண்டும் யோசிச்சு பாருங்களேன் உண்மையானே சார். இப்போ அதுக்குரிய அதிகாரில் அமெரிக்குள்ள இப்போ அவங்க செய்வாங்கானே என்ற ஒரு அடிப்படையில் வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக MLD என்ற ஒரு பெயர்னுடைய வந்து செய்கிறோம். இது வரைக்கும் 3 கிராமத்துக்கு போயிருக்கோம். இந்த நிவாரண பணிகள் முடிய நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா உங்களோட அனுபவத்தின்படி? உண்மையாகவே பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அது வெளிக்கொண்டு வரப்படணும். வெளிக்கொண்டு வரப்படப்பட்டால் தான் அதுகளுக்குரிய தீர்வுகளை நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அரசாங்கத்தால் செயற்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கவர்மெண்டால் செய்யலாம். அதே நேரத்தில் இப்போ நாம் சொல்கிறது மாதிரி சில செயற்பாடுகளை எங்களுக்குரிய நன்கொடையாளர்களை கொண்டு கூட நாம் அதை செய்யலாம். அதே சிலது பொதுமக்கள பங்களிப்பை கூட இதெல்லாம் செய்யலாம். நாம் உண்மையந்தரை ஒரு 200 மீட்டர் ரோட்டு கிட்டத்தட்ட 30,000 ரூபாவோட பொதுமக்கள பங்களிப்பு தான் போன வெள்ளத்துக்குள்ள நாங்கள் செய்தாங்க. வளமே கழிவுபட்டு போகிறது தான் இந்த முறை கழிவுபட்டு போகுது. போன வெள்ளத்துக்கு உள்ள கழிவுபட்டு போனது 30,000 ரோடு போட்டிக்கல அதுக்கு பிறகு போட்டதோ 30,000 ரூபா எங்களுக்கு எவ்வளோ தூரம் பாருங்க 100 மீட்டர் ரோட்டை வந்து கிரவல் ரோட் 170-160 மீட்டர் ரோட்டை வந்து கிரவல் ரோட்டை வந்து 35,000 ரூபாய் ஏறிப்படி போட்டிருக்கீங்க. 30,000 ரூபாய் செலவழிஞ்சது அதுக்கு. அது இந்த பங்கு வெட்டிய எங்களோட அந்த உத்தியோகத்திற்கு அந்த நாங்கள் அந்த சரி அப்போ நாங்கள் ஒரு 5 லட்சம் ராஜாரம் பெரிய ரோட்டை போட்டு தரையிலோ இல்லை கிரவல் ரோட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை என்னண்டா இது ஏன்னா இது ஏன் நாங்கள் இதை இப்படி இதுண்டா கிரவல் வந்து எங்களோட ஏரியாவில் இருக்குது. அவை அந்த கிரவலுக்கு வந்து நாங்கள் வளத்தை கொண்டு காசு கொடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவை அந்த அடிப்படையில் அந்த சாமான்கள் அதை ஏற்றி இறக்கிறதுக்குரிய ஒரு வாகனத்தை இந்த தெரிய வரேன் கிரவல் ரோடு எவ்வளோ அது தொங்கல் போகுதா என்னடா நம்பிக்கை 30,000 ரூபாய்க்கு செஞ்சு முடிச்சாங்க. இல்லை இல்லை தெரியுது அந்த ஷூ பண்ணி காட்டுறான் அது இப்போ போவோம் இப்போ ஸ்விம்மிங் போவோம் இப்போ தொங்கலுக்கு. அதாவது ஒரு 170 மீட்டர் கிரவல் ரோட்டை 35,000 ரூபா செலவுக்குள்ள முடிச்சிருக்காங்க. நம்பலுமா உங்களால? அதுக்கு பாராட்டுங்களா? நம்பல அது என்ன ஏற்கனவே இருந்த ரோட் அது போன முறையில வெள்ளத்தால புது ரோடு இல்லது ஏற்கனவே இருந்த ரோடு தான். ஆனா வெள்ளத்தால கழுவப்பட்டு போனது. இதுக்கு வேற நான் நினைக்கிறேன் ஒரு 3 லட்சம் 2 லட்சம் கேட்டுருவாங்க. எங்களுக்கு எவ்வளவு கேட்டுருப்பாங்க எங்களுக்கு அது எஸ்டிமேட் ஞாபகம் வந்திருக்கும். எங்களுக்கு அதுக்குள்ள லட்சக்கணக்கு மேலான் வந்திருக்கும் 20 லட்சம் கட்டிப்பாங்க. ஆனா என்னண்டா எங்களுக்கு அந்த கிரவலங்களுக்கு எடுக்கக்கூடிய எங்கட ஏரியா வந்து கிரவல் இருக்கிறபடியா கிரவலை நாங்கள் இல்லை வச்சு மாத்தான் எடுத்தனாங்க. மற்றது இந்த பகுதிக்குரிய மக்கள் பொதுமக்கள பங்களிப்பு இதை பரவுனதெல்லாம் பொதுமக்களை கொண்டு தான் நாங்கள் பரவுனதில் ஒரு சிரமமான அடிப்படையில் கண்டிப்பாக பரவுனது. பிறகு அந்த இதுல இருந்து ஒரு விஷயத்தை வந்து உண்மையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் இருக்கிற வளங்களை கொண்டு செலவு இல்லாமல் குறைந்த பட்சத்தில் வந்து எல்லா அதிகாரிகளையும் செயற்படுத்த முடியும்.
இப்போ அதிகாரமும் பயன்படுத்தி பலத்தை பயன்படுத்தி தான் குறைஞ்ச செலவு. அதைத்தான் சொல்றேன். இப்ப என்னென்றால் இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மற்ற இடங்கள்லையும் இப்போ உங்களமா இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உங்களோட உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நினைச்சாங்கன்னு சொன்னால் எத்தனை விஷயங்களை மாத்தலாம். எல்லாத்துக்கும் காசான வேணுமெண்ட் இல்லை. அது சரி. இப்போ இந்த நீங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு இந்த என்னடா கிரவலை எங்கள் டிவிஷனுக்கு அங்கால கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நம்மளுக்குரிய இந்த வளத்தை இதுக்குள்ள எடுக்கிறதுக்கு பிரதேச செயலாளருக்கு அவற்றை டிஎஸ் டிவிஷனுக்குள்ள மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. மற்ற இடங்களுக்குள்ள போவதற்குரிய அனுமதியை நாம செய்யலை. ஆகவே அந்த இப்போ நம்ம சொன்னது மாதிரியான அந்த இது ஏற்றி இறக்கிறதுக்குரிய டெக்டர் அதுகளுக்குரிய ஒரு ஃபியூவலும் அந்த செலவு பிரிக்க முடியல சொன்னால் நாங்கள் ஏற்றி இதுக்குள்ளே இருக்கிற ரோடுகளை சொல்லுங்க என்ன நடந்தது. நாங்க ஒரு ஆவளி அம்மாள் ஒரு அம்மாள் இருக்கீங்க, நல்ல பேர் பெற்ற அம்மாள், எல்லா கிராமத்துக்கும் தெரியும். அப்ப அந்த நேரம் முதல் நாத்து நாங்க நேர்த்தி கடன் செஞ்சு போறோம். நாங்க மடிப்பிச்சு எடுத்து இவ்வளவு தண்ணியில பிச்சை இப்படி தலையில வச்சுதான் போனாங்க. சேர்வங்க எல்லாம் பார்த்து நின்றவங்க. அடுத்த நாள் காலையில புள்ளியில எடுத்துட்டு போறோம். ரோட்டு போட்டாச்சு ஆத்த மறைச்சு ரோட்டு போட்டாச்சு. 5 அடி ஆழத்தை மூடி மணலால பக்தர்களை நன்மை கருதி அது இவரால் மட்டும்தான் அது சாத்தியமானது. வரலாற்றிலே போய் தொடங்கின காலத்துக்கு ஒருவரும் அப்படி செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அவர் தனிப்பட்ட கட்ஸ் தான். அந்த ஒரு 1 ஹவரோ 1 ஹவர் வரல, 5 அடி மண்டொண்ட போட்டது. அது போஸ் அவடத்தை நின்று தண்ணிக்கு போஸ்ட் பண்ணி 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்குள்ள பிடிச்சு செய்ய மாட்டாங்க. என்னடா சேர்ற அந்த கட்சம் அந்த என்ன சொல்ற ஒரு மனிதாபனம் வேலண்டா நெருப்பு நிக்கும் அவடத்தை நின்று செஞ்சா சரி. அது மன்றாங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரோட்டண்டாலும் இருந்து அந்த அறிகிற மரம் தூரத்துக்கு இருக்கும். அந்த அறிகிற அந்த டிஎஸ் ஆபீஸுக்குள்ள இருக்கிற மரம் தூரத்துக்கு இருக்கும். அதானே இப்போ 35,000 ரூபாய்க்குள்ள வந்து ஒரு 170 மீட்டர் ரோட்டை வந்து ரோட்டு புனரமைக்கிறேன்னு சொன்னால் ரோட்டு போடணும் புனரமைக்கிறேன். இப்போ அது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கூட தான் கேட்டுப்பாங்க. ஆனால் நீங்கள் முடிச்சிருக்கிற மேலே பாராட்டக்கூடிய விஷயம் என்னடா இதேமா மற்ற அதிகாரிகளும் செயற்பட்டாங்கன்னு சொன்னால் மேலே சந்தோஷமா இருக்கும். அதான் நான் விரும்புறது. இப்போ நாங்கள் விட அந்த ஊரூராக போயிட்டு பிரச்சனையில் கொண்டு வரன்றோம் வெளிக்காட்டம் என்னத்துக்காக மக்களுக்கு வந்து நன்மை நடக்கணுமன்றதுக்காக தான். என்ன எங்களுக்கு யூடியூப் இருக்கு. இப்போ யூடியூப்பை வச்சு நாங்கள் நல்ல விஷயம் நினைக்கிறோம். இது யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த வெள்ளத்தை சரியான வெள்ளம் இப்போ சொன்னது மாதிரி இது மாதிரி தான் ரோட் அடித்த மாதிரி தான். அங்கே பக்கத்தில் இருந்த மண்ணை கோயிலுக்கு வந்து டெக்டராக்கள் வந்தாங்க. அந்த டெக்டர்ஸ் வந்து அந்த அந்த கோயில்களுக்கு திருவிழா செய்ய வர அந்த நிர்வாகங்களும் அடிய பக்தர்களும் தான். அவங்களோட டெக்டரை தான் நாங்கள் பாவிச்சோம். நாங்கள் அதுக்கும் ஒரு ஜேசிபி மட்டும்தான் நாங்கள் ஹய பண்ணி ஜேசிபி மட்டும்தான் காய்ச்சி கொடுத்ததுன்னு. ஒரு ஜேசிபி ஹய பண்ண மட்டும்தான் பக்கத்தில் இருந்து மண் எடுத்து மண்ணாலேயே போட்டு மூடி அடிச்சு அதே இப்போ நான் சொன்னால் இப்போ சிலருக்கு வந்து இப்போ ஒவ்வொரு அதிகாரங்களும் தெரியாமல் இருக்குமுன்னு உண்மையிலே வந்து ஒரு பிரதேச செயலாளரினுடைய ஆட்டக்கூடிய அந்த அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது அதை சொல்ல முடியுமா கொஞ்சம்? பிறப்பிலிருந்து அங்கே வரைக்குமான இறப்பு வரைக்குமான எல்லா செயற்பாடுகளுக்கும் ஒரு பிரதானமான மையம் வந்து பிரதேச செயலம் தான். பிள்ளை பிறந்த பதிவிலிருந்து அவங்களுக்கு மரணிச்சா இது வர வரைக்கும் பிரதேச செயலம் தான். அந்த அடிப்படையில் தான் பிரதேச செயலங்கள் அந்த பதிவுகள் அதே மாதிரி இவங்களுக்குரிய அந்த அரசாங்கத்தினுடைய உதவிகள் நிவாரண உதவிகளாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விதமான அபிவிருத்தி திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதாவது அரசாங்கம் தன்னை காசை செலவழித்து செய்கிற திட்டங்கள் வந்து பிரதேச செயலங்களுக்குள்ளார தான் அது செயற்படுத்தப்படணும். சில வீதி அபிவிருத்தி அமைச்சு போன்ற லைன் மினிஸ்டர் செயற்பாடுகள் போக ஏனைய இதெல்லாம் வந்து பிரதேச செயலங்களுக்கு ஊடாகத்தான் அமல்படுத்துவோம். இப்போ நம்ம நடப்படுத்துகிற வறுமை ஒழிப்பண்டா ஏற்கனவே இருந்த இந்த ஜனசக்தி சமுத்தி அதுகளெல்லாம் பிரதேச செயலங்களோட நடைமுறைப்படுத்துறதாக இருந்தது. இப்போ கூட அதில் வடிவம் மாறி இப்போ நம்மளுக்குரிய நலன்புரிய அசுவசுமே கியூஆர்னு சொல்லி பொதுமக்கள் சொல்கிறது அந்த நடைமுறைப்படுத்துகிற ஒரு அதிகாரமும் வந்து எங்களுக்குரிய பிரதேச செயலங்களுக்குரிய அதிகாரமாக தான் இருக்கு.
அது தவிர நம்மளுக்குரிய இந்த அரசாங்க காணிகளை பரிபாலனம் செய்கிறது அது ஒரு பிரதானமான பிரதேச செயலாளர்கள ஒரு பிரதானமானதொரு பணியாக இருக்க போகுது. கண்டிப்பா. இப்போ ஒரு பிரதேச செயலாளருடைய அதிகாரம் வந்து ஒரு உயர் அதிகாரம்டா என்னது அளவில் இருக்கு. அதான் இப்போ நம்ம சொன்னது மாதிரி ஆரம்பட்டம் பிரபலந்திர வரைக்கும் உரிய இப்படியான அத்தனை செயற்பாடுகளும் பிரதேச செயலாளர்கள் கூட தான் போர் நேரத்தில் இப்போ கவர்மெண்டால் செய்யப்படுத்துகிற அந்த வரவு செலவு திட்ட நிதிகள் அதனூடாக செயற்படுத்தப்படுற செயற்திட்டங்களுக்குரிய நிதிகள் வந்து எங்களுக்குரிய பிரதேச செயலகங்களுக்கூடால தான் அது போகும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு பிரச்சனை இப்போ ரோட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்களா மேல் இடத்துக்கு? இல்லை சில வீதிகளை பொறுத்த வரைக்கும் அதுகளுக்குரிய பிரதேச சபைக்குரிய வீதிகள் அதே போல் இரிகேஷனுக்குரியது ஆர்டிஐக்குரிய பல்வேறு வட்ட இதுகள் வந்து நிர்வாகங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணுற செயற்பாடுகள் இருக்கு அந்த அதிகாரத்துக்கு. எங்கட பகுதிகளுக்குள்ளே இப்படியான இதுகள் வருமாக இருந்தால் வீதியை விருத்தி சொல்லி சொன்னோம்னா நம்ம உரிய அந்த நிர்வாகங்களுக்கு தான் அதுகளை சீர்படுத்த சொல்லி நாங்கள் அறிவிப்போம். இது கூட பிரதேச சபைக்குரிய ஒரு ரோட் அந்த அடிப்படையில் பிரதேச சபையும் வந்து 2-3 டெக்டர்ஸ் அந்த கிரவலையத்துறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ சில மக்களுக்கு தெரியாமல் இப்போ எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லை அதை கேட்கல. இந்த உண்மையிலே வந்து ஒரு பிரதேச செயலாளர் யார், பிரதேச செயலாளருக்குரிய அதிகாரங்கள் என்னென்ன, ஒரு பிரதேச செயலாளர் வந்து மக்களுக்கு எவ்வாறான பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். குட்டி ஜனாதிபதி தெரியும், அது தெரியும். சொன்ன மாதிரி சமூக சேவைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அபிவிருத்தி திட்டங்களாக இருந்தாலும் சரி, வறுமை ஒழிப்பு திட்டங்களாக இல்லை. இப்போ நாங்கள் இப்போ முன்னாடி கோப்புறம் தானே, அப்போ சில விஷயங்களை வந்து நாங்கள் உங்களோட பிரதேச செயலாளராக நாங்கள் செயற்படுத்த முடியும் தானே. என்ன திட்டம் இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்குற பிரதேச செயலாளர் அது அவர் சைன் திட்டத்தை எடுத்தாலும் நிறைவேற்றி கொடுக்குற பொறுப்பு பிரதேச செயலாளர். சரியா? மாவட்டத்தில் என்னையும் டிவிஷன் யார் கண்ட்ரோல் இருக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. அதான் இந்த ஊருக்கு கொடுக்கண்டா அவர் சைன் இல்லாமல் குடிக்கல. அது கண்டிப்பாக சந்தோஷம் சார் இப்போ உங்களை மீட் பண்ணது. உண்மையில் வந்து இந்த உதவி செஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் கூட வந்து புலம்பெயர் உறவுகள் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்களா? இப்போ நாங்கள் சொன்னது மாதிரி எங்களோட 17 டிவிஷனுகளும் இந்த வெள்ளத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்டது தான். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அரசாங்கத்தால் நேரடியாக வழங்கப்படுகிற சமைத்த உணவு, அடுத்தது ரைரேஷன் போன்ற செயற்பாடுகள் அது நடந்து கொண்டிருக்குது. அது இடம்பெயர்ந்து முகாம்களில் இருந்த ஆக்களுக்குரிய உதவிகளாக அது அமைஞ்சிருக்கும். இது தவிர தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிற இப்படியான எங்களுடைய இந்த பின்தங்கிய பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அதே போல் புலம்பெயர்ந்த உறவுகளினுடைய இதோடு இங்கே உள்ளூரில் இருக்கிற நன்கொடையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்களினூடாகத்தான் இந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள கூராவளி என்கின்ற அந்த கிராமத்து மக்களுக்கு இன்றைக்கு 250 குடும்பங்களுக்கான ஒரு பெருமதிமிக்க உணவு பொதியை நீங்கள் வந்து உங்களோட அந்த யூடியூப் வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் கூட வாய்ஸ் ஆஃப் அனுஷாந்த் என்கின்ற அந்த யூடியூப் இது கூடாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையாகவே இந்த காலகட்டத்தில் இது மிகப்பெரியதொரு உதவி இந்த பிரதேச மக்களுக்கு. எனவே எனவே அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கூராவளி பிரதேச மக்கள் சார்பில் உங்களுக்குரிய இந்த ஏற்பாட்டுக்கு அதோட சேர்ந்து இதுகளை இப்போ நீங்கள் உங்களுக்கு முன்னு சொல்லி அதுகளை செயற்படுத்துறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கி பண உதவி வளர்ந்த புலம்பெயர்வாளர்கள் அதோட சதுர உதவி செய்த ஏற்றி இறக்கியதுகள் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேர்த்து விறுவிறுத்த ஒரு சளைப்பில்லாமல் செய்கிற ஒரு தன்மையோடு செய்ததுக்காக வேண்டி அந்த உங்களுடைய உதவியாளர்களுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய பிரதேச மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உண்மையில் வந்து இப்போ எனக்கு இங்கே வந்ததால் வந்து ஒரு சில அனுபவங்களும் கிடைச்சது. உங்களோட சந்திச்சு இப்படி ஒரு பண்பா ஒரு அன்பா நீங்கள் கதைக்கிற வந்து உண்மையில் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது எனக்கு. ஏனென்றால் உங்களை மாதிரி மற்றவங்களும் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். என்னென்ன காரணம் என்ன சொன்னால், நீங்கள் எப்படி செயற்படுறீங்கன்னு சொன்னால் இப்போ மக்களுக்காகத்தான் நீங்கள் இருக்கீங்க என்ற அடிப்படையில், மக்களுக்காக தான் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கீங்க என்ற ஒரு அடிப்படையில் வந்து நீங்கள் மக்களுக்காக வந்து சேவை செய்கிறீங்க. இப்படி வந்து செயற்படுறதுக்கு வந்து வாழ்த்துக்கள். சிலருடைய சிந்தனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ உங்களுக்காக வேண்டி தான் மக்கள் இருக்காங்க என்ற மாதிரி தான் இப்போ சிலர் சிந்தனை. அதாவது அதிகாரிகளுக்காக தான் மக்கள் இருக்காங்கன்ற மாதிரி. ஆனால் எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களை மாதிரி மக்களுக்காக தான் அதிகாரி இருக்காங்கன்ற ஒரு சிந்தனையில் வந்து செயற்படுறதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் வந்து இப்போ அதிகாரிகள் நினைச்சா எவ்வளோ திட்டங்கள்னு கொண்டு வரலாம், எவ்வளோ இதெல்லாம் செய்யலாம். இப்போ கடமையை நம்ம செஞ்சோமா, வந்தோமா, இருந்தோமா, சைனிக்கினை வச்சோமா, அந்த டியூட்டி முடிய போகமான்னு இருக்காமல் உண்மையிலே மனதாக இருக்க போகிற காலங்களுக்குள்ள மக்களுக்காக வந்த சேவை வந்து
உண்மையிலே திறம்பட செய்கிற உங்களை மாதிரி அதிகாரிகள் எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து கூறிக்கொண்டு இந்த கிராமத்தில் இந்த நிவாரண பொதிகள் கொடுத்தது எனக்கு அந்த குழுக்குள்ளே இந்த சிரிப்பு பார்த்தவங்க விளங்கிருக்கு. உங்களுக்கு மனமாற நாங்கள் கொடுத்துருந்தோம். இது 5வது பிரதேச செயலகம். அதே நேரத்தில் இப்படி ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணிய மேலதிக அரசாங்க அதிபர் அம்மணி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றிகளை சொல்கிறேன். ஏன்டா இப்போ அவங்க நினைச்சதான் இங்கே வரலாம். எத்தனை இடங்கள் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பாசில் வந்து இப்போ இந்த இடத்துக்கு செலக்ட் பண்ணது அவங்களுடைய சிந்தனை என்பது என்ன, அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றிகளை வந்து சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறம் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ஒரு கஷ்டமான ஆட்கள் தான் இந்த பொதிகள் போய் சேர்ந்துருக்கு. அதே நேரத்தில் இந்த கிரான் பிரதேச செயலாளர், அதே நேரத்தில் எங்களுடைய அவரோட வந்த ஐயா அவர்களுக்கும் சரியா நன்றி. அதே நேரத்தில் அனர்த்த முகமது அண்ணா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு அதிகாரிகள்ட்டு பேசாமல் ஒரு குடும்ப உறவாக தான் பேசி இந்த இடத்துல ஏன்னா அன்றைக்கு நாங்கள் இப்படி தான் இருக்கணும் எதிர்பார்த்து கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்படுறேன். ஓகே மக்கள், எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்தில் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரும் சந்திக்கும் வரை விடுபெறி செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய். ஓகே சார், என்னன்னு சொன்னாலும் இப்போ நாங்கள் யூடியூபோட தான் நீங்கள் வந்து நாங்கள் இப்போ வீடியோ எடுத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களோட கண்ணு தான் வீடியோ எடுத்துனாங்க. இது வந்து யூடியூப்ல போகிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை தானே? பொதுவாக நாங்கள் செய்கிறது போய் சேர்றது ஒரு அதான் சரி, அது அனுமதிக்கு நன்றியா.